கைஸ், இப்போ நம்ம அனதர் எக்ஸைட்டிங் ட்ரிப் வந்து கொர்ஃபகானில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. சாஞ்சிட்டோம் பாருங்கள். அப்படியே அந்த யூட்டர்ன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் டர்ன் பண்ணணும். இது துபாய் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், வெயிலாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே மலைகள் அப்படி இயற்கை காட்சிகளாக இருக்கும். நாங்கள் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ரிஷியோட ஜாலி குதூகலத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு பார்த்துக்கலாம். நீங்களே கொஞ்சம் தூரத்தில் ஒரே மவுண்டெயின்ஸாக செடி கொடியாக இருக்குது. இது நம்ம திருச்சி ரோடு மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா துபாய் விட்டு நம்ம தாண்டி வந்துட்டு பாருங்கள் மலையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கேமல்ஸ் போகிற வழியில் கேமல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா ரோடு ஆனால் நீட்டாக தான், ரொம்ப நீட்டாக இருக்கும். நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சம்மராக இருக்குது வேறு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மலையாக தெரியும். இப்போ ரொம்ப பெரிய பெரிய மலையாக தெரிஞ்சிட்ருக்கு. நீங்களே அதை பார்க்கலாம். அப்படியே வந்து கலரே மாறிடுச்சு. அந்த மலையோட கலரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது நாங்கள் டனல் வருது பார்த்திங்கன்னா. அந்த டனல் நல்லா சூப்பராக இருக்கும். டனலுக்கு மேலே ஒரு மலை, அந்த டனலே சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே இப்போ நாங்கள் போகும்போது எல்லா சேஃப்டியான இதெல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா 100ல் தான் போகணும் ஸ்பீடு. பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே லைட்ஸ் போட்டிருக்காங்க. நான் இங்கே இதுக்கு போயிட்டு இது போகும்போது கூட அவ்வளோ சந்தோஷப்படல. அது வரும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என் தம்பி தூங்கிட்டான். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதே 2 கிலோமீட்டர்ஸ் அப்படி வந்துடும். அப்படியே மியூசிக் கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ட்ரிப் நீங்களும் போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொர்ஃபகானுக்கு வந்துட்டோம். துபாய் மாதிரி டால் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. நம்மளால் இண்டிவிஜுவல் வீடை தான் பார்க்க முடியும். நீங்களே பாருங்கள், ஒரே இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்குது நம்ம போகிற வழியெல்லாம். கொர்ஃபகான் பீச்சை என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். நீங்களே முன்னாடி பார்த்தீங்கன்னா கொர்ஃபகான் ஹேஷ்டேக் இருக்கும். இப்போ நாங்கள் பீச்சுக்குள்ளே ஒரே குர்தாட்டமாக ரிஷி ஆடிட்டுருக்கான், நான் ஆடிட்டுருக்கேன். அப்படியே நாங்கள் ஜாலியாக அந்த அலையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சைடு எங்கள் அம்மா அப்பா கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க, ரிஷி டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். அதை பார்த்து நானும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அலையை பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்குது பாருங்கள். அது எய்த்தாப்பில் ஹார்பர் வேறு இருக்குது. இதை ஒரே சூப்பராக பில்டிங்ஸ்லாம் அப்படியே பாருங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்து தான் இருப்பாங்க. அலையை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கொர்ஃபகான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே நானும் என் தம்பியும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.